உலகத்தில் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஆட்கள்லாம் பாருங்க, ஜெயிச்சாங்க, மேற்கொண்டாங்க. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. சிங்கத்தின் கபியில போடப்பட்டாலும் இருக்கு, அக்கினிக்கு போடப்பட்டாலும் இருக்கு. அத்தனை ஜெயிச்சு தான் வெளியே வந்தாங்க. நீங்க மக்கள் ஏன் சந்தோஷமா இல்லை? எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்றேன், ஏன் சந்தோஷமா இல்லைன்னா, அவர்கள் சிந்திக்கிற எல்லா காரியங்களும் தற்காலிகமான காரியத்தை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. இந்த உலக காரியங்கள் தற்காலிகமானது, அதை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அவங்க நித்தியத்தை பற்றியோ தேவனோட ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க சிந்திக்கிறது முழுக்க முழுக்க உலக லைஃபு. உலகத்தை தாண்டி அடுத்த லைஃப்பை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கலாச்சாரத்தினுடைய தன்மைகள் உங்களுக்குள்ள புகுத்தப்படும். எங்கே இருக்கிறோமோ அந்த கலாச்சாரம் உங்களுக்குள்ள புகுத்தப்படும். ஒரு அமெரிக்கன்ஸாக பல வருஷம் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இருக்குன்னா பிள்ளையுடைய கலாச்சாரம், பேச்சுவார்த்தை எல்லாமே மாறிடும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அநேக நேரத்தில் இந்த உலக கலாச்சாரங்கள் நமக்குள்ள புகுத்தப்பட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் இந்த உலக வாழ்க்கை தவிர இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வாழும்போது சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வரும்போது உடைக்கப்பட்டாங்க. அவங்களால அதுக்கடுத்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன் கஷ்டம்? இந்த உலகம் மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க. எனக்கு இதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சோம்னா நீங்கள் வேதனைப்பட வேண்டியதான். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, தேவனோட ராஜ்யம் இருக்கிறது. தேவனோட ராஜ்யம் பிரத்யட்சமாக வெளிப்படும் இருக்கு. நீங்கள் நமக்குள்ள ராஜ்யம் இருக்கா? இருக்குங்க, உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்குது, நமக்கு மத்தியில் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் காணக்கூடியதில் இல்லை. ஒரு காலத்தில் இந்த தேவனோட ராஜ்யம் காணக்கூடியதில் இருக்கும். நான் வெற்றி விசுவாசிக்கிறேன், சுகத்தை விசுவாசிக்கிறேன், செழிப்பை விசுவாசிக்கிறேன், ஆரோக்கியத்தை விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இருக்கா? பைபிள் சொல்லுது. பாடுகளை பற்றி வேறைய பேசுது. 1 பேதுருல 2, 3, 4 மூணுமே எதை பற்றி பேசுறாங்கன்னா, இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு வரக்கூடிய பாடுகளை பற்றியே பேசுறாரு. ஆனால் மக்கள் சில பாடுகள், சில கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த உடனே அப்படியே உடைஞ்சு சிதைஞ்சு போயிடறாங்க. எனக்கே என் கஷ்டம், எனக்கே என் கஷ்டம், நான் இனிமேல் ஆண்டவரை தேட மாட்டேன், ஆண்டவருக்கா வாழ மாட்டேன். உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க, தேவனோட ராஜ்யத்துடைய பிரத்யட்சமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்திற்காக மட்டும் நாம் வாழுகிறோம் என்றால் மற்ற எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடிய மனுஷனா இருப்போம் இருக்கு. உலக மனுஷன் மகிழ்ச்சியா இல்லைன்னா வேறங்க, சில கஷ்டங்கள் வரும்போது துன்பம் இருந்து உடைக்கப்படுறான்னா வேற. நமக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, இன்னொரு தேசத்துடைய மக்கள். நம்ம ஒரு குரூப் மக்கள்னா வாழ்க்கையே பாடுதான், கிறிஸ்தவ வாழ்க்கையே முழுக்க முழுக்க பாடுதான். இங்கே கஷ்டம்தான், துன்பம் தான், வேதனை தான். பரலோகத்து போனதுக்கப்புறம் நமக்கு நல்ல சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும். அங்கே பிசாசை ஜெயிப்போம். அங்கே பிசாசை இருக்க மாட்டானே. அவங்களுக்கு என்ன எல்லாமே அக்கறையில், இக்கரையில். ஒரு பாட்டு நல்ல பாட்டு தான், இவ்வுலக பாடு என்னை. கரெக்டாக தான் அவங்க உணர்ந்து சொல்கிறாங்க. சில கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். இந்த பாடு எனக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்துக்காக மட்டும் வாழலை, இன்னொரு உலகத்துக்காக வாழ்கிறேன். அது பாடல் எழுதினவர் ஒரு நோக்கத்தோடு எழுதியிருப்பாருங்க. அவருக்கு விளங்கியிருக்கும். அவர் ஒரு ட்ரூத்தை அவருக்கு ஆண்டவர் சொல்லி சில காரியம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை பாடுறவன் என்ன நினைக்கிறான்னா, வாழ்நாளுக்கு பாடுதான் அப்படி நினைக்கிறான். அப்படி இல்லை. இந்த பாடுகளை தாண்டி ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு பேர ஆனந்தம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு இருக்குது. நீதியா நடக்கிற அனைவரும் பாடுபடுவார்கள் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது முதல்ல என்னை பகைத்ததுன்னர். இன்னைக்கு உலகம் நம்மை பகைக்குது. சில நேரத்தில் விரும்பத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? உலகம் யாரை பகைத்ததோ அவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால தான் உலகம் நம்ம பகைக்குது. ஏன்னா நமக்குள்ள இருக்க ஜீவன் வேற. சில பாடுகள் இருக்குங்க. ஆண்டவருக்கா வாழ்ந்தீங்கன்னா பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும்.
அத்தனை சகிச்சு அந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ்ந்தாங்க. அத்தனை பேர் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் வின் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆட்கள்லாம் பாருங்க, ஜெயிச்சாங்க, மேற்கொண்டாங்க. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. சிங்கத்தின் கபியில் போடப்பட்டார்கள் இருக்கு, அக்கினிக்கு போடப்பட்டார்கள் இருக்கு. அத்தனை ஜெயிச்சு தான் வெளியே வந்தாங்க.